மிக அருமையாக இருக்கிறது. மனிதன் வளர்ந்து 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 அவன் பூரணப்பட்டு பாவமே செய்ய முடியாத ஒரு நிலையை அடைய முடியாக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் இப்பொழுது பாவத்திலே வளர்ந்து வளர்ந்து அவன் கீழ்ப்படியாவினால் விழுந்து முதற்கொண்டு பாவம் செய்யாமல் ஜீவிக்கவே முடியாதுங்கிற நிலையை எட்டி இருக்கிறான். இறை இயேசுவினால வழியே வேறுபடி மனிதனுக்கு மீட்பு இல்லை, விடுதலை இல்லை. ஏதேன் தோட்டத்தில் மனிதனுடைய கீழ்ப்படியாமை என்ற பாவத்தின் விளைவாக மனிதன் மீது கொண்டு வரப்பட்ட பிரச்சனைகள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ரோமர் 5:12 எழுதியிருக்கிறது. ஒரே மனிதன் மூலமாக பாவமும் பாவத்தினால் மரணம் உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், தத்துவங்கள் இவைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தீர்வு காணாது, தீர்வு காண முடியாது. சில தங்களை ஞானிகள் என்று சொல்லி இப்படி சொன்னார்கள். மனிதனை பாவி என்று சொல்கிறது பாவம். மனிதன் வளர்ச்சி அடைந்த போது கல்வி அடைஞ்ச மரபு அவன் பாவம் செய்ய மாட்டான். நான் சொல்கிறேன், மனிதன் எவ்வளவு கல்வி, எவ்வளவு வளர்ச்சி அடைந்தால், எவ்வளவு அவன் வசதியா இருந்தாலும் அவன் பாவம் செய்வான். உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் வளர்ந்த பின்பு அவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார்கள். பயந்த பின்பு திட்டமிட்டு பாந்த வேதாந்தத்தை குறித்து விதமாய் உபாகமம் 4:2 எழுதியிருக்கிறது. நான் உனக்கு கொடுத்த கட்டளைகள் இருந்து நீ எதையும் கூட்டம் வேண்டாம், குறைக்க வேண்டாம். நீதிமொழிகள் 30:6 எழுதப்பட்டிருக்கிறது. நீ கூட்டம் குறைக்க வச்சியாத தேவன் உன்னை பொய்யனாக்குவார். வெளிப்படுத்த 22:19 இவர்கள் ஒன்றும் கூட்டாதே, குறைக்காதே. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேதாகமம் தான். வேதாகமத்தை பற்றி சங்கீதம் 19:7 முதல் 11 யாராவது வாசிக்கலாம். சங்கீதம் 19:7 முதல் 11. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் என்கிற ஒரே தகுதி உள்ளது இதுதான். இது மனிதனுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வேதம் மனிதர்களில் ஆளுகை செய்கிறது. தேவனுடைய வார்த்தையாவது ஜீவனும் வல்லமையுடையாவும் இருவருங்களுக்குள்ள எந்த பாட்டத்திலும் கற்காதையும் ஆவி ஆத்மாவின் கணக்களையும் யோசனைகளையும் உருவாக்கத்துக்களாயும் பிரிக்கிறதாயும் இருக்கிறது என்று ஜீவனும் வல்லமை உள்ளது. இறைவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி மக்களை குணப்படுத்துகிறார், விடுதலையாக்குகிறார், எழுப்புகிறார், பலப்படுத்துகிறார், ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா! இந்த வேதம் எங்களுக்கு வாழ்க்கை சட்டமாக இருக்கிறது. இந்த வேதத்தின் படி ஒழுகிறவர்கள் பாக்கியவான்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த வேதம் தான். மேலும் மேல்நிலை அடைகிறதற்கும் இதுதான் ஆதாரம். 2 பேதுரு புத்தகம் 1:2 முதல் 4 யாராவது வாசிக்கலாம். அறிவினார் பெருக கிடவது. ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றினுடைய திவ்ய வல்லமை நமக்கு அருளும். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக மனிதனுக்கு வேண்டிய இகவர நன்மைகள் அருளப்படும். இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு பாவத்திற்கு வரை ரட்சிக்கப்படுவான். அது மாத்திரமல்ல, தெய்வீக சுபாவம் அடைந்தவன் தெய்வ நிலை அடைவான்.